Hello everyone, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா Philips NA120 ஏர் ஃப்ரையர் தான். இது ஆல்ரெடி ரொம்ப பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பாப்புலர் மாடல் தான். இதுல டச் ஸ்கிரீன் இல்ல, டிஜிட்டல் டிஸ்ப்ளே கூட இல்ல. ஆனாலும் ஸ்டில் இது பெஸ்ட் செல்லர் லிஸ்ட்ல இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதோட அன்பாக்சிங், ஃபீச்சர்ஸ், டிசைன் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். So that இது உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரைட்டான சாய்ஸா இல்லையான்னு டிசைட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த மாதிரி ஹானஸ்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு டிடெக் தமிழ். நான் சுபா. இப்போ ஒரு குவிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இது ஏர் ஃப்ரையர் மெயின் யூனிட் அண்ட் ரிமூவல் பாஸ்கெட் வித் பேன், யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லணும்னா பில் குவாலிட்டி ரொம்ப சாலிடா இருக்கும். பிளாஸ்டிக் பாடி, ஸோ ஹேண்டில் பண்ண கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ஓவரால் பேக்கேஜிங்கும் ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கும். டிசைன் பத்தி சொல்லணும்னா இது சிம்பிள் மேட் பிளாக் ஃபினிஷ்ல வருது. கிச்சன் கவுண்டர்ல வச்சா கிளீனா கிளாஸியா தெரியும். இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 4.2 லிட்டர். ஸோ ஸ்மால் டு மீடியம் ஃபேமிலி டெய்லி குக்கிங்க்கு சூட்டபிளான சைஸ். ஃப்ரண்ட்ல 2 அனலாக் நாப் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் நாப் 80 to 200 வரை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். டைமர் நாப் 60 மினிட்ஸ் வரை செட் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் டிஸ்பிளே இல்ல, பட் சிம்பிளிசிட்டிக்கு தான் இது ஃபேமஸான மாடல். 4.2 பாஸ்கெட் சைஸு நல்லா டீப்பாக இருக்கும். ஸோ ஃப்ரைஸ், நக்கெட்ஸ், சிக்கன், வெஜிடபிள் பண்ணிடலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக குக் பண்ணலாம். அரௌண்ட் 1/2 கிலோ சிக்கன் இல்லை மீடியம் சிக்கன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். நான் ஸ்டிக் கோட்டிங் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஃபுட்டு ஸ்டிக் ஆகிற ப்ராப்ளம் ரொம்ப கம்மி. ஸோ கிளீனிங்கும் ஈஸி. நம்ம நார்மல் வாஷ் பண்ணாலே போதும். இந்த Philips ஏர் ஃப்ரையரில் ரேபிட் ஏர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாட் ஏர் எல்லா சைடும் சர்க்குலேட் ஆகி ஃபுட்டு ஈவனாக குக் ஆகும். ஆயில் ரொம்ப கம்மி யூஸ் பண்ணாலும் கிறிஸ்பி ரிசல்ட் கிடைக்கும். 1500 வாட்ஸ் பவர் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகும். பேசிக் மாடலாக இருந்தாலும் குக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 to 3 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணால் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஃபுட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரிங்க் பண்ணால் போதும். ஆஃப் வேல பாஸ்கெட் ஷேக் பண்ணால் குக்கிங் ஈவனாக நடக்கும். ஃபைனல் ரிசல்ட்டில் அவுட் சைட் கிறிஸ்பி, இன்சைட் சாஃப்டாக குக் ஆகும். எஸ்பெஷலி ஃப்ரைஸ் அண்ட் சிக்கன் ஐட்டம்ஸு ரொம்ப நல்லா வரும். குக்கிங் டைமில் சவுண்டு நார்மல் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி தான் இருக்கும். ஸோ டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் கூட வரல. இது ஒரு குட் சைன். அவுட்டர் பாடி கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், பட் ஹேண்டில் கூலாக தான் இருக்கும். ஸோ சேஃப்டி சைட்லையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓவரால் யூசேஜில் கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும். இந்த ஏர் ஃப்ரையரில் 16 ஆம்ஸ் பவர் பிளக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் ஸ்மால் சாக்கெட்டில் இதை கனெக்ட் பண்ண முடியாது. கிச்சனில் ஹெவி அப்ளையன்ஸ் சாக்கெட் இருந்தால் பெஸ்ட். 1500 வாட் பவர்னால ஸ்டேபிள் கரண்ட் வேணும். அதனால கரெக்டான பிளக் பாயிண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா சேஃப்டியும் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். எக்ஸ்டென்ஷன் போர்டு யூஸ் பண்ண போறீங்கன்னா ஸ்ட்ராங் ஹெவி டியூட்டி போர்டு யூஸ் பண்ணுங்க. நார்மல் போர்டெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த ஏர் ஃப்ரையருக்கு 2 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ நார்மல் ரிப்பேர்ஸ் எல்லாம் இந்த வாரண்டியில கவர் ஆகும். ஆனால் பிசிக்கல் டேமேஜஸ் மாதிரி ஆக்சிடென்டல் ப்ராப்ளம் எல்லாம் கவர் ஆகாது. ஸோ கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5000 ரேஞ்சில் இருக்கும். ட்ரஸ்டட் பிராண்ட் ப்ளஸ் ஸ்ட்ராங் பில் குவாலிட்டி கன்சிடர் பண்ணுவீங்கன்னா இது டெஃபினெட்லி ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனாக இருக்கும். பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டெய்லி ஸ்நாக்ஸ் குக்கிங்க்கு இந்த ஏர் ஃப்ரையர் ரொம்ப கன்வீனியன்ட். ஈவினிங் ஃப்ரைஸ், நக்கெட்ஸ், பன்னீர் ஃப்ரை ரீஹீட்டிங்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். மெயின்டெனன்ஸும் ரொம்ப சிம்பிள். ரிமூவபிள் பாஸ்கெட்னால கிளீனிங்கும் ஈஸியாக இருக்கும். பிஸி லைஃப் ஸ்டைலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளையன்சஸாக இது ஃபீல் ஆகும். சிம்பிள் கண்ட்ரோலு, ஸ்ட்ராங் பில்டு, கிறிஸ்பி குக்கிங் ரிசல்ட்டுக்கு தான் யூசரை இந்த மாடலை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பிகினர்ஸுக்கு ஈஸியாக யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் டிஜிட்டல் டிஸ்பிளே இல்லைன்னு மென்ஷன் பண்ணாலும் பர்ஃபார்மன்ஸில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லைன்னு மெஜாரிட்டி பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது யார் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா சிம்பிளா ஆப்ரேட் பண்ண முடியணும், ரிலேயபிள் ஏர் ஃப்ரையர் அண்ட் ட்ரஸ்டட் பிராண்டடா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையர் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஃபேன்சி ப்ரீசெட்ஸ் இல்லைன்னா டச் கண்ட்ரோல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இது ஒர்த்தான மாடல் இல்லை. நீங்கள் ஹையர் மாடல்ஸு கன்சிடர் பண்ணலாம். பட் பேசிக் குக்கிங்க்கு இது மோர் தென் இனஃப். ஓவராலாக சொல்லணும்னா Philips NA120 இது ஒரு நோ நான்சென்ஸ் ஏர் ஃப்ரையர். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் ஆனால் குக்கிங் பர்ஃபார்மன்ஸு, பில் குவாலிட்டி, ட்ரஸ்டட் பிராண்டு எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குது. சிம்பிள், டியூரபிள், டெய்லி யூஸுக்கு இது ஒரு டிபெண்டபிள் அப்ளையன்ஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.